கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிலிப்பியர் 3:2 வாசிக்கும்போது, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வேத பகுதியிலே நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார்கள். இதில் நாய் என்று சொல்லப்படுவது மிருகத்தின் சுவாபமாகும். நீங்கள் ஆவிக்குரிய இனிமையான சுவாபங்களை வெளிப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறே தவிர நாயின் மிருக சுவாபத்தை ஒரு நாளும் வெளிப்படுத்தவே கூடாது. நாயின் அசிங்கமான சுவாபம் தான் கக்கினதை தானே தின்பதாகும். நீங்கள் விட்டு வந்த பழைய பாவங்களை மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பாவத்திற்கு மரித்த நீங்கள் இனி அதில் எப்படி பிழைப்பீர்கள்? ஆடும் பன்றியும் ஒரு சாக்கடையிலே விழுகிறது என்று வைத்து கொள்ளுங்கள். ஆடு எவ்வளவு துரிதமாய் வெளியே வர முடியுமோ அவ்வளோ துரிதமாய் வெளியே வந்து தன்னுடைய சரீரத்தை உதறி சாக்கடை நீரை தன்னை விட்டு அகற்ற முயற்சிக்கும். ஆனால் பன்றியோ சாக்கடையிலே இருக்கத்தான் விரும்பும். தூக்கி வெளியே விட்டாலும் மீண்டும் சாக்கடைக்கு திரும்பிவிடும். தேவ சமூகத்தில் பொருத்தனை செய்துவிட்டு விட்ட காரியங்களை திரும்ப எடுப்பது நாயின் சுவாபமாகும் என்று இயேசு சொன்னார். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதிருங்கள் என்று மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்தமுள்ளதற்கும் அசுத்தமுள்ளதற்கும் ஒன்றாக இணைந்து வாழ முடியாது. உலகத்தையும் பிரியப்படுத்தி கர்த்தரையும் பிரியப்படுத்தி உங்களால் வாழ முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி பரிசுத்தமுள்ளவராய் காணப்பட்டார். ஆனால் தேவனுடைய வெளிச்சம் அருமை விழுந்தது. தேவன் விரும்பாத சில காரியங்களை அவரிடத்தில் காணப்படுவதை உணர்ந்தார். ஆகவேதான் அது நிமித்தம் அவர் புலம்பி, ஐயோ, அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்தருள்ள உதடுகள் மக்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்று கதறி அறிக்கையிட்டார். தேவன் அந்த சுவாபத்தை ஏசியாவதிலிருந்து அகற்ற வேண்டியதாக இருந்தது. ஆகவே சேராபீர்கள் ஒருவன் வந்து பறந்து பலிபீடத்தின் அக்கினி குழலினால் அவருடைய உதடுகளை தொட்டு சுத்தமாக்கினான். பிரியமானவர்களே, நீங்கள் அசுத்தத்தை விட்டு அசுத்தமான சந்ததியை விட்டும் வெளியே வரும்போதுதான் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். வேதம் சொல்கிறது, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6:17-18 வாசிக்கிறோம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதிரைகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் என்று சொல்லி சாலமன் ஞானி சொல்கிறார். எனவே எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் சமூகத்தில் இந்த காலையிலே ஒப்புக்கொடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.